வணக்கங்க, நான் உங்கள் விக்னேஷ், அமராவதி குருவிலிருந்து. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தக்காளியில் அதிராஜங்கிற ஒரு ரகங்க. இது நடவு செஞ்சதுலேருந்து 50 நாள்லேயே காப்புக்கு வந்துடுங்க. இப்போது இந்த செடிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50 நாள் ஆச்சுங்க. செடி காப்புக்கு வந்துருச்சு. இந்த செடி பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்ததுலேருந்து 150 நாள் வரல காய் பொறிக்கலாங்க. நீங்களே பார்க்கலாம் செடி எந்த அளவுக்கு பூ எடுத்துருக்குது அப்படிங்கிறதும், காய் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதும், செடி எந்த அளவுக்கு நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இந்த செடிக்கு என்ன ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, பூஞ்சானத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சிஞ்சண்டாவோட மெராவிஸ் டியோ 1 லிட்டருக்கு 2 மில்லி ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோமுங்க. பாக்டீரியானால் வர்ற புள்ளியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பாக்டீரியமைசின் 1 லிட்டருக்கு 0.4 கிராம் ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோமுங்க. பூச்சி மற்றும் பேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிறிஸ்டல் கம்பெனியோட ஜிவோரா 1 லிட்டருக்கு 2 கிராம் ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோமுங்க. பூவோட உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காகவும் காயோட சைஸ் அதிகரிக்கிறதுக்காகவும் காம்போ எக்ஸ்பர்ட்டோட கேப்மேக் எஸ்எல் 1 லிட்டருக்கு 2.5 ml ஸ்ப்ரே கொடுத்துருக்குறோமுங்க. கீழே உரமாக பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் 1 ஏக்கருக்கு 15 கிலோவும், போரான் 2 கிலோவும் கீழே கரைக்கிறதுக்கு கொடுத்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தக்காளி நடவு செஞ்சுருக்கிற உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுற நம்ம இன்ஸ்டா பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணலையா? ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.